அண்ணனுக்கு ஒரு உதப்பம் அந்த லாங்குவேஜ்ல இன்னைக்கு பல கடைகள்ல அண்ணனுக்கு ஒரு டீ போடே அப்படிம்பாங்க. நான் ஒரு 200 படம் பண்ணியிருக்கேன் சார். 83ல இருந்து நான் படம் பண்ணியிருக்கேன் சார். 83ல பொருத்தம்னு ஒரு படம் யூடியூப்ல அடிங்க, கூகுள்ல அடிங்க, 83ல அந்த படமே வரும். 200 படம் பண்ணி எனக்கு என்ன யாருன்னு தெரியாது. நம்ம ஏற்றி விட்டா ஏனி சார் அது. அவரு என்ன வந்தாலும் வடிவேல் சார் மாதிரி ஒரு காமெடி வராது, யார் பண்ணாலும் வராது சார். எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் டெலிஃபோன் ராஜ் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு. ரைட்டு. இல்ல சில டைரக்டர்ஸ் ஏத்துக்கிற மாட்டாங்க, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா டைரக்டருக்கும் அவருக்கும்? சொல்ற மட்டும் செய்யுங்கிற டைரக்டருக்கு வந்தா அந்த காமெடி எடுபட்டு இருக்காது அந்த படத்துல. சொல்ற மட்டும் செய்யுங்க அப்படின்னு ஒரு டைரக்டர் வடிவேல் சார்கிட்ட சொன்னால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காது. சில டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஜெல்லா இருப்பாங்க, அதாவது சுந்தர் சி மாதிரி ஆட்கள். இந்த காமெடி ஓரளவுக்கு பேசிக்க சுந்தர் சி சார் மாதிரி உள்ள ஆட்கள் கூட வடிவேல் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதான் கேட்கறேன், அதான் கேட்க வந்தேன். அந்த மாதிரி காமெடி இன்ட்ரெஸ்ட் உள்ள டைரக்டர்ஸ் இவரோட பர்சனலா டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? ஆமா ஆமா, இந்த மாதிரி பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா. சுராய் சார் இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா, இல்லை இப்படி போகலாம், இப்படி போகலாம், இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா, இதை ஏற்றிக்கலாமா, இப்படியும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. சில இயக்குநர்கள் வந்து பட்ஜெட்ல படம் பண்றது, இத்தனை லெவல்ல பண்ணணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு 9 மணிக்கு கால் ஷீட்டு 10 ஷாட் வச்சாதான் இன்னைக்கு 3 சீன் எடுக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி நடிச்சாச்சுன்னா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது இல்லை. அந்த காமெடியை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா இவனை போட்டுக்கலாம் அவனை போட்டுக்கலான்னு அது சமயத்தில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கு இவர் ட்ரைனிங் பண்ணுவார். இவர் நடிக்க வைக்கும்போது இவருடைய டைலாக்கு, இப்போ நம்ம 2 பேரும் நடிக்கிறோம்னா நம்ம 2 பேரும் டைலாக்கு மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போகும், அவ்வளோ ஒரு அப்படின்ட்டு போகிறதுக்கு நடிச்சு காமிப்பார். அங்கே ஒருத்தன் ஆன வாய பழந்துட்டு இருப்பான், இப்படியே நின்று இப்படி அது அவர் மட்டும் நடிக்கிறது இல்லை, சுற்றி இருக்க ஆட்களையும் அவர் நடிக்க வைப்பார். ஆமாம், அந்த சுற்றி நடிக்கிற 1-2 ஆர்டிஸ்ட்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த ஆர்டிஸ்ட்லாம் இன்னைக்கு வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு யூடியூப் சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு வடிவேலு எனக்கு அதை தொட்டாரு, இதை பண்ணாருன்னு சொல்லி அவரை பத்தி புலம்பல்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது வடிவேல் சாரால முன்னுக்கு வந்தவங்க தான் அந்த வடிவேல் குரூப்ல உள்ளவங்க அத்தனை பேரும், நான் உட்பட. நான் ஒரு 200 படம் பண்ணியிருக்கேன் சார். 83ல இருந்து நான் படம் பண்ணியிருக்கேன் சார். 83ல பொருத்தம்னு ஒரு படம் யூடியூப்ல அடிங்க, கூகுள்ல அடிங்க, 83ல அந்த படமே வரும். என்னுடைய வாய்ஸ்ல தான் படமே ஓப்பன் ஆகும். பண்ணியிருக்கிறேன். 200 படம் பண்ணி எனக்கு என்ன யாருன்னு தெரியாது. வடிவேல் சாருடைய காமெடிகள் தான் என்ன. அண்ணனுக்கு ஒரு உதப்பம் அந்த லாங்குவேஜ்ல இன்னைக்கு பல கடைகள்ல அண்ணனுக்கு ஒரு டீ போடே அப்படிம்பாங்க. அந்த எல்லாமே வடிவேல் சாரை வச்சுதான். அந்த அதனால கடைசி வரைக்கும் நம்ம ஏற்றி விட்டா ஏனி சார் அது. அவரு அந்த நன்றி கடன் தான். ஒரு பேர் இன்டர்வியூல சொன்னேன், சிங்கமுத்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஏன்பா நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்ன பண்ணினேன், உன்னை சரியாக நான் பார்த்தது கூட கிடையாது, நான் என்னை பற்றி அவன் சரியில்லை இவ இப்படி இப்படின்னு என்னை போய் கொடுத்தியாமே அப்படின்னாப்புல. ஆமாண்ணே, எனக்கு வடிவேல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு நான் ஒரு 200 படம் நடித்தும் எனக்கு அடையாளம் கொடுத்தவர் வடிவேல் சார், அந்த நன்றிகள்லாம் எனக்கு பிடிக்கும்னு எல்லாம் இந்த மாதிரி சொன்னேன்னா அவ்வளோதான் மாமா அப்படி அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு வச்சார். நானும் சரி நான் பார்த்துக்கலான்னு விட்டு வச்சாச்சு. இன்னொரு யூடியூப் சேனலில் அவர் கொடுக்குறாரு. அவன் வடிவேல் சார் சான்ஸ் தராரு, அதனால வடிவேலுக்கு பேசினேன், இனிமேல்லாம் பேச மாட்டோம்னு காலை பிடிச்சி கெஞ்சினா இப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பேசினார். அப்புறம் அதே யூடியூப் சேனலை மறுத்து 2வது நான் இன்டர்வியூ கொடுத்தேன், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு அவர் என்ன சொல்றாரு, சிங்கமுத்து தான் அந்த இந்த மாதிரி ஆட்களை வந்து அவருக்கு ஒரு அந்த டீம் செட் பண்ணதே சிங்கமுத்து தான், அதனால அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றாங்களே. அப்போ சிங்கமுத்து செட் பண்ணாருன்னா சிங்கமுத்து தான் வடிவேல் சாருக்கு வந்து வலது கையா? வடிவேல் சாருக்கு சொந்த மூளையே கிடையாதா? இப்படி சொல்லிட்டு தெரிகிறது. சிங்கமுத்து சார் செட் பண்ணது. நான் என்ன நடிக்க வச்சாரு வடிவேல் சார்? ஒரு 22 படம் நடிக்க வச்சாரு. சிங்கமுத்து சொல்லியாமா? நீங்கள் டேரக்டர் மூலியமாக போகிறீங்க இல்லையா, கம்பெனி மூலியமா? ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் சாரோடைய ஒவ்வொரு படங்களையும் நான் நடிப்பேன். சரி, நான் போய்ச்ச வாய்ப்பு கேட்கணும் இல்லையோ, அவர் வெங்கடேஷ் சார் எனக்கு ரோல் கொடுத்துருப்ப உங்கள் பேரும் போட்டுருவார். அப்படி தான் பகவதி படத்தில் எனக்கு அந்த ரோல் வந்து வெங்கடேஷ் சார் தான் ஃபிக்ஸ் பண்ணது. நிறைய கொடுத்துருக்காரு. விவேக் சார் கூட நடிக்க வச்சுக்கிறாரு பல படங்கள், எல்லாமே வெங்கடேஷ் சார். அப்படி நான் நுழையும் போது தான் என்னுடைய பேர் அதில் வந்துச்சு. அதில் வச்சு தான் வடிவேல் சார் எனக்கு பழக்கம். அதே மாதிரி அவர் வடிவேல் அவர்கள் இந்த டப்பிங்கில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஒவ்வொரு சீனையும் வந்து பாதி இது டப்பிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாருன்ற மாதிரியான. அதாவது ஒரு சீன் பண்ணியாச்சுன்னா நடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகணுன்னு இருக்க மாட்டார், அந்த சீனையே போட்டு ஓட்டிகிட்டு இருப்பார்.
டப்பிங்க்கு எனக்கு டப்பிங்க்கு நடக்குதுன்னா யாரு டெலிஃபோன் ராஜா டப்பிங் பேசுகிறான் அப்படின்ட்டு இவர் போயிட மாட்டார். அந்த இடத்துல உட்காந்துட்டு டெவலப் பண்ணுவார். இதுக்கு பதில் இதை போட்டுக்கோ, இந்த வேடை போட்டுக்கோ, இந்த போட்டுக்கோ, இப்போ நான் இதை போட்டுக்கிறேன் இப்படின்னு அந்த சீனை டெவலப் பண்ணுறாருக்குல்ல. ஒவ்வொரு காமெடி ஆர்டிஸ்ட் எடுத்து பேசுகிறாங்கல்ல, அவங்ககிட்டையும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. டெவலப் பண்ணுவார் அவர். அதனால தான் இன்னைக்கு காலம் தாண்டியும் இந்த ஒரு உலகம் அழியும் வரை அவருடைய காமெடி இருக்கும் சார். எவன் அதை அவரை குறை சொன்னாலும் சரிதான், உலகம் அழியும் வரைக்கும் அவர் தான் காமெடியன். ஒரு படத்துல நடிச்சா அப்படி போயிருது கிடையாது. டப்பிங் உட்காந்து ஆப்போசிட் பார்ட்டி என்ன டப்பிங் பேசுறாங்க, என்ன கவுண்டர் வருது, எல்லாத்தையுமே அவர் உட்காந்து வாட்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ணக்கூடியது. உலக மகா நடிகன் சார், உலக மகா நடிகன். நம்ம அவரை குறை சொல்றாங்க எல்லாரும். அது வந்து சொல்றவங்க ஒவ்வொருத்தர செத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம சாவரை பார்க்கும்போது கொடுமையாக தான் இருக்கு. சாவு வீட்டில் கூட 1-2 பேர் சீரியஸாக வந்தாருங்க. கை தாங்களா டயாலிசிஸ் பண்ணவங்கெல்லாம் பாவமாக இருந்தது அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், அவ்வளோதான். இல்லை, அதே மாதிரி அவர் ரொம்ப பீக்கில் இருந்தார். ஒரு இடைவெளி விழுந்தது, ஒரு 10 வருஷம் ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த நேரத்தில் யாருக்குமே அவரை தொடர்பு கொள்ளலையா, யாரும் பார்க்கலையா? அவர் படம் பண்ணல சார். அவரை படம் பண்ணாமல் அதோட போயிடுவாருன்னு நினச்சிட்டானுங்க. இவர் படம் பண்ண மாட்டார், இதோட போயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் சிங்கமுத்து கூட சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஆப்போசிட்டாக பேசினாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பில் இருந்தீங்களா? நான் தொடர்பு பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் தொடர்பு பேசுவேன் மனவிட்டு பேசுவார், சில விஷயம் பேசிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி இப்போ உள்ள காமெடி நடிகர்கள் சார், காமெடி நடிகர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. காமெடி நடிகர்கள்ன்ற பேரில் சிலர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மேடை நாடகங்கள்ல இருந்து அனுபவம் வந்தவர், ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ உள்ள காமெடி நடிகர்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்த் சார் அவர் சொன்னதில் எனக்கு ஒன்று பிடிச்சது என்னென்னா, நேரம் அவங்களுக்கு. இப்போ யோகி பாபு நடிக்கிறாரு, கஷ்டப்பட்டவர் நடிக்கிறார், சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு அவரை விட்டா வேற காமெடி. யோகி பாபு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஒரு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அவருக்கு. ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு இது வழிக்கு கமெண்ட் இருக்கு. அதாவது உங்களுக்கு மற்ற காமெடி நடிகர்களை கம்பேர் பண்றப்ப இல்லை, உங்களுடைய ஒப்பீனியன் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோகி பாபு வந்துட்டார். யோகி பாபுடைய நேரம் என்னன்னு பாருங்க. வடிவேல் சாருக்கு சரியா பண்ணல அவரு. விவேக்கு இறந்துட்டாரு, மயில்சாமி இறந்துட்டாரு, ஒவ்வொருத்தராக இறந்துட்டாங்க. சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. அவரும் எல்லாமே போன கதை தான். இவருக்கு போட்டியா ஒருத்தம் கூட இல்லை. அந்த கேப்பை ஃபுல் பண்ணிட்டாரு, ஒருத்தர் கூட இல்லை. அதனால அவருடைய நேரம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. சூரி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கும் ஹீரோவா போயிட்டாரு. இப்போ இவரை அசைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு 2 படம், லஞ்சுக்கு முன்னாடி ஒரு படம், லஞ்சுக்கு பின்னாடி ஒரு படம். ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துட்டு தான் அவர் போறாரு ஒரு நாளைக்கு. சந்தோஷமான விஷயம். இதுதான் நேரம்ங்கிறது. அது காமெடி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த ஒரு படம் நடிக்கிறாரு, நான் அடுத்து அங்கே போகணும், ஓய்வில்லாமல் நடிக்கிறது. அவங்கெல்லாம் காமெடியை ட்ராக் பண்ணுறவங்க இல்லை. அவர் காமெடியெல்லாம் திங்க் பண்ணி ஏதோ டைமிங்கில் ஏதோ 1-2 பஞ்சஸ் வேணால் கொடுக்கலாமே தவிர வடிவேல் சார் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதெல்லாம் கவுண்டர் காலத்திலே போயிடுச்சு. இல்லை, இப்போ நீங்கள் பிஸியாக இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வடிவேல் அவர்கள், ஒரு பக்கம் வந்து விவேக், ரெண்டுமே வேற ஒரு லெஜண்ட். ஆமாம், இவர் ஒரு டைப்ல பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு டைமிங்ல பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து சின்னி ஜெயந்தா இருக்கட்டும், சார்லியா இருக்கட்டும், ஜனகராஜ் இப்போ நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி ஒரு அடையாளம். ஆமா, இப்போ ஜனகராஜ்னா அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. சார்லின்னா அவர் கேரக்டர் ரோலும் பண்ணுவாரு, காமெடியும் பண்ணுவாரு. அவர் ஒரு இதுல இருந்தாரு. சின்னி ஜெயந்தா அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் பிடிச்சி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி தனித்தனி ஒரு அடையாளம் இருந்தது ஒவ்வொரு காமெடி ஆர்டிஸ்டுக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. யாருமே இல்லையே. 2 பேரா தான் வந்துட்டு இருக்குது. கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேலு. இப்போ இங்கே சந்தானம், சூரி அப்படின்னு வந்தது. இப்போ 2 பேருமே ஹீரோ ஆயிட்டாங்க. இப்போ யோகி பாபு ஒன்மேன் ஷோ. ஆள் இல்லை. விஜய் டிவிலேருந்து ஒரு கும்பல் வந்து அலைஞ்சிக்கிட்டு நான் வந்துடுவேன்ட்டு ட்ரை பண்ணாங்க. அவங்களாலையும் முடியல. விஜய் டிவிலேருந்து ஒரு கும்பல் யாரும் அதில் எல்லாமே நேரம் தான் சார். சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என் திறமையே கிடையாது. 1% திறமை கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேரம். இல்லை, இப்போ உள்ள காமெடிகள்லாம் வடிவேல் அவர்கள் பார்த்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? மனசுக்குள்ளே கேட்கன்னு சிரிச்சிருப்பார். தனியாக உட்காந்துக்கிட்டு விழுந்து சிரிப்பார். என்னடா இது காமெடின்ட்டு நானே பல தடவை. இவ்வளவு காமெடி ஆர்டிஸ்ட் இவ்வளவு படம் பண்ணுறாங்களே, டிவியில் பார்த்தா இவருடைய காமெடி தான் போட்டுட்டு இருக்காங்க. வடிவேல் சாருடைய காமெடியை தான் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ உள்ள காமெடி நடிகர்களே பேர் கூட சொல்ல வேணாம், இவரெல்லாம் காமெடி நடிக்க வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் யாரையா ஒருத்தர் சொல்ல முடியுமா? பேர் கூட சொல்ல வேணாம்.
நீங்க பேரு இல்ல சொல்ல காமெடி நடிகரே இல்லைன்னு தானே சொல்றேன். இல்ல நிறைய காமெடி வடிவேல் சாருக்கு அப்புறம் இப்போ காமெடியா நடிகர்களே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். யோகி பாபு பண்றாரு. இல்ல அவர் காமெடி கிடையாது. அவரு யோகி பாபு காமெடியா? யோகி பாபு நடிகர் சார், காமெடி நடிகர். காமெடி நடிகர் கிடையாது. காமெடி நடிகருக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பாடி லாங்குவேஜ் வேணும்? வடிவேல் சார் மாதிரி வரணும். அவர் ஒருத்தர் தான் இருப்பாரு. அவர் ஒருத்தர் தான். விவேக் சாரை கூட நீங்க காமெடின்லாம் சொல்ல முடியாது. அவர் டைமிங் அவர் ஸ்கிரிப்ட்ல பண்ணிடுவார் இல்லையா? எனக்கு நான் இன்னைக்கும் சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லுவேன், அடிச்சு கேட்டால் கூட சொல்லக்கூடாதுன்னு போண்டாமணி சொன்ன டைலாக் மாதிரி எப்பவும் சொல்லுவேன். எனக்கு வந்து வடிவேல் சாரை மட்டும்தான் பிடிக்கும். வடிவேல் சார் தான் காமெடியன். அது உங்கள் மனசுக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த யார் வேணாலும் பாருங்கள், வடிவேல் சாரை மிஞ்சின காமெடியன் கிடையாது. ஆனால் இந்த சிங்கமுத்துங்கிற ஒரு மனிதர் அந்த கூட இருக்கிற அந்த 10 வருஷம் படம் பண்ணலை, 4-5 வருஷம் படம் பண்ணலை, அந்த கேப்பில் எல்லாம் படம் பண்ண நாட்டில் நான் சொல்லி விட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை சேர்த்துட்டு இப்போது அவருடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வடிவேல் அவர்கள் விவேக் இந்த கேப்பில் ஒரு அந்த கடன் காலியாகவே இருக்கா? ஆமாம், காலியாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் காலியாக தான் இருக்குது. அது திரும்பி ஃபுல்லாகுமா? வேறு ஆர்டிஸ்ட் வருவாங்களா? ரொம்ப லாங் கேப்பாக இருக்கே. வர்றதுக்கு வாய்ப்பு வரும் சார். ஏன்னா நம்ம ஒரு காமெடியனுக்கு அப்புறம் இன்னொரு காமெடியன் கிரியேட் ஆகும். மக்களுடைய ரசனைகள் மாறுதில்ல, வரதசியம். என்னைக்குமே காமெடிக்குன்னு ஒரு இது இருக்குது. என்ன வந்தாலும் வடிவேல் சார் மாதிரி ஒரு காமெடி வராது. யார் பண்ணாலும் வராது சார். பிறவி நடிகன் கடவுளாக கொடுத்த ஒரு அவதாரம் சார்.